இயேசுபிரான் ஒரு நாள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு விபச்சாரி ஓடி வந்து எல்லாரும் கல்லால் எறிஞ்சி பாருங்கள், ஓடி வந்து காலில் விழுந்து அழுதாவும் அவருடைய கண்ணீர் பாருங்கள், அவருடைய திருப்பாதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டோடனே அவருக்கு முக்தி பேர் கொடுக்குறார். ஏனென்று சொன்னால் அந்த திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணால் எல்லா கர்மங்களும் இல்லாமல் என்பதற்கு அது உதாரணம். ஏனென்று சொன்னால் எல்லாரும் கல்லெறிஞ்சி ஓடி வாரார்கள், இவர் விபச்சாரி அப்படின்னு சொல்லி. உடனே இயேசுபிரானுடைய காலில் விழுந்து அந்த கண்ணீர் பாருங்கள் அவருடைய திருப்பாதத்தை நினைக்கும் போது அவருடைய எல்லா கர்மங்களும் கரைக்கப்பட்டு எல்லாருக்கும் முதல் முக்தி கிடைச்ச வகுத்த. என்ன சொன்னால் அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு கலியுகத்தில் எங்களுக்கு அகஸ்தியர் மூல குருவாக கொண்டு கண்ணையாகி மகாசக்தி பட அவருடைய பாருங்கள் அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த பாருங்கள் பகவான் அவதாரம் பண்ணின பாருங்கள் வழிகாட்டின இம்மண்ணுலகத்துக்கு பூவுலகத்துக்கு வழிகாட்டின அந்த பகவான் பாருங்கள் காயத்ரி சித்தராக இங்கே அவதாரம் பண்ணி அவருடைய பாருங்கள் குரு பூசல திருப்பாதத்துக்கு நமக்கெல்லாம் பாலமனை ஆத்ம ஞான படத்தில் இந்த ஆத்மாவை பிடிச்சிருங்க அழுக்கு, இந்த ஆத்மா பாருங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த அழுக்கிலிருந்து வெளிய வாரத்துக்கு அவருடைய திருப்பாதம் பரமபதத்தை நாங்கள் திருக்கரங்களால் எங்களுக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணும் பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதைத்தான் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னால் மகான்களும் ஞானிகளும் பாருங்கள் யோகிகளும் அவர்களுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் பாருங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த வையத்துள் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் நீக்கப்பட்டு வையத்துள் பாருங்கள் சகல போக சுகங்களும் எடுத்து அது பாதிக்காமல் ஒட்டாமல் தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் நீ எல்லாத்தையும் அனுபவித்து இறுதியில் பாருங்கள் உனக்கு இந்த பற்றற்ற நிலை ஏற்படும் போது நீ என்னுடைய பாதத்தை திருப்பாதத்தை நீ அடையலாம் என்று உரைத்த சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவானுடைய திருப்பாதத்தை நாங்கள் வணங்கி அவருடைய பாருங்கள் விடிய மந்திரங்கள் சொல்லப்பட்டு அவருடைய பாதத்துக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணும் பெரும் பாக்கியம்.